ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். இப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் வித்தியாசமாக பச்சைப்பயிறு ராகி வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிர் கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் வறுத்துருக்கேன். இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு ராகி இல்லை கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் லைட்டாக கலர் மாதிரி ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இதோட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போல் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கடலையில் சூடு ஏறுத வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட இனிப்புக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து, பாகு பதம்லாம் தேவையில்ல, லைட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். இதுபோல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா இதில் தூசி மண் அழுக்கெலாம் இருக்கும், அதனால் ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரிச்சிட்டு இதை அப்படியே வேறு ஒரு கப்பில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிடுதேன். இப்போ வறுத்து ஆற வச்சுருக்க பச்சைப்பயிறு ராகி பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும்போது கொஞ்சம் குறப்பாக இருக்கும், மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணும்போது நல்ல பவுடராக அரைச்சிடலாம். நல்லா இது போல் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஏலக்காய் வறுக்கும் போதே சேர்த்துட்டேன், நீங்கள் சேர்க்கலைன்னா அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக்கி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடான எண்ணெயை இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட இளஞ்சூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூட்லே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உள்ள சூடு ஆறுத வரைக்கும் அது அப்படியே ஊறி இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கிறதுனால எத்தனை நாள் வச்சாலும் ஹார்ட் ஆகாது. நம்ம லட்டு பிடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். 10 நாள் வரைக்கும் வெளியே ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு கொலகொலப்பாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கும்போது நல்ல இது போல் கொஞ்சம் கட்டியான பதத்தில் கிடைக்கும். இதுபோல் ஊறி வந்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சா கூட இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதுக்கு மேலே அது கட்டியாகாது, நம்ம கடித்து சாப்பிடுத பக்குவத்திலே வந்துடும். இதுபோல் மிச்சம் இருக்க மாவையும் நல்லா இது போல் நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காமல் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட ஒன்று கொடுத்து விடலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமானதும் ஹெல்த்தியானதும் கூட. ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பச்சை பயிரில் நார் சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.